மரியாளின் துதிப்பாடல். மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்குச் செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். மரியாளின் ஆத்துமா. எலிசபெத்தின் வாழ்த்துதல் செய்தியை கேட்ட பின்பு மரியாள் கர்த்தரை துதித்து பாடுகிறாள். எலிசபெத்தின் தீர்க்க தரிசனம் மரியாளுடைய வாழ்த்து பாடலின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. கன்னி மரியாள் நாசரேத்தில் இருந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி யூதாவில் உள்ள மலைத்தேசத்து பட்டணத்திற்கு வந்திருக்கிறாள். அவருடைய சரீரத்தில் பிரயாண களைப்பு மிகுந்திருக்கும். ஆயினும் தன்னுடைய பிரயாண களைப்பு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதிய ஜீவனையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய பலனையும் பெற்றுக்கொள்கிறாள். அவருடைய விசுவாசம் உறுதிப்பட்டபடியினால் இந்த புதிய ஆசீர்வாதங்கள் மரியாளுக்கு கிடைக்கிறது. மரியாள் தன் சந்தோஷத்தின் மிகுதியினால் கர்த்தரை துதித்து பாடுகிறாள். தன்னுடைய சந்தோஷத்திற்கு தேவன் மாத்திரமே காரணம் என்பதை அங்கீகரித்து அவரை துதிக்கிறாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கிறாள். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அதிகமாக பெற்றிருப்பவர்கள் மாத்திரமே கர்த்தரை குறித்து இந்த அளவிற்கு மேன்மையாக தியானிப்பார்கள். தேவன் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நாமும் அவரை அதிகமாக உயர்த்தி துதித்து போற்ற வேண்டும். அப்போதுதான் நம்முடைய துதியின் ஆராதனை அங்கீகரிக்கப்படும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் களிகூற வேண்டும். நம்முடைய முழு மனதும் முழு ஆவியும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிப்பது நமது ஆத்துமாவின் கடமை. மரியாள் கர்த்தரை தன்னுடைய இரட்சகர் என்று அங்கீகரிக்கிறாள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று அவரை துதித்து பாடுகிறாள். மேசியாவின் மீது மரியாள் பயபக்தியோடு இருக்கிறாள். மேசியாவுக்கு தாயாராக இருக்கும் மரியாள் மேசியாவின் தேவத்துவத்தை உணர்ந்து அவரை தன்னுடைய இரட்சகராக அறிக்கை செய்கிறாள். கர்த்தருடைய தூதன் மரியாளிடம் பேசும்போது மரியாளின் வயிற்றில் இருக்கும் குழந்தை பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்று அறிவித்தான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றும் தேவதூதன் மரியாளிடம் கூறினான். இயேசு என்னும் வார்த்தைக்கு இரட்சகர் என்னும் பொருளும் உள்ளது. மரியாள் இந்த பெயரின் பொருளை புரிந்து கொண்டு இயேசுவை என் இரட்சகராகிய தேவன் என்று அறிவிக்கிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாராக இருக்கிற போதிலும் அவளுக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மரியாள் அவரை தன்னுடைய இரட்சகராகவே பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே மனுக்குலத்தில் உள்ள அனைவருக்கும் ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என் இரட்சகர் என்று மரியாள் கூறுகிறாள். மரியாளை பற்றி விளக்கம் தருகிறவர்களில் சிலர் அவளிடத்தில் பாவமே இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் மரியாளோ இயேசுவை என் இரட்சகர் என்று அழைக்கிறாள். இயேசு கிறிஸ்து மரியாளின் இரட்சகராக இருப்பார் என்றால் மரியாள் ரட்சிக்கப்பட வேண்டியவளே. மரியாள் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று எந்த வேத வசனமும் கூறவில்லை. பாக்கியவதி. மரியாளின் ஆத்துமா கர்த்தரில் களிகூறுகிறது. ஏனெனில் கர்த்தர் மரியாளுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவளுடைய அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்திருக்கிறார். அவள் ஏழையாக இருந்தாலும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவளுடைய வயிற்றில் மேசியா பிறக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தெய்வீக திட்டம். ஆகையினால் இது முதல் எல்லா சந்ததிகளும் மரியாளை பாக்கியவதி என்பார்கள். இந்த சிலாக்கியம் கர்த்தர் மூலமாக மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் மரியாளின் தாழ்மையை நோக்கி பார்த்திருக்கிறார்.
எலிசபெத்தும் மரியாளை ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஆசீர்வதித்திருக்கிறாள். எல்லா சந்ததிகளும் மரியாளை பாக்கியவதி என்று அழைக்கும்போது அந்த சந்ததியில் யூதரும் இருப்பார்கள், புறஜாதியாரும் இருப்பார்கள். ஆகையினால் மரியாளின் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் மரியாளுக்கு மகிமையானவைகளை செய்திருக்கிறார். கன்னிகையாக இருக்கும் ஒரு ஸ்திரீ கற்பம் தரிப்பது என்பது ஒரு மகிமையான காரியமாகும். அந்த கற்பத்தில் மேசியா உற்பத்தியாவது மிகப்பெரிய மகிமையான காரியம். உன்னதத்தில் உள்ள தேவனுடைய வல்லமையே இந்த காரியத்தை நடைபெறச் செய்கிறது. ஆகையினால் மரியாள் கர்த்தராகிய தேவனை துதிக்கும் போது அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது என்று கூறி அவரை வாழ்த்துகிறாள். தனக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்திருப்பதாக அங்கீகரித்திருக்கிறாள். நாமும் கர்த்தரிடமிருந்து மகிமையான காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையான காரியம் வல்லமை உள்ளதாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் இருக்கும். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் எல்லாம் ஆகும். எல்லாவற்றையும் அவர் நன்றாகவும் நமக்கு நன்மையாகவும் ஏதுவாகவும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய இரக்கம். கன்னிமரியாள் இப்போது மேசியாவின் தாயாராகவும் இருக்கிறாள். இதுவரையிலும் அவள் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போதோ அவள் உலக இரட்சகரின் தாயாராக இருப்பதினால் அவளுடைய பார்வையும் தரிசனமும் இப்போது விஸ்தாரம் அடைகிறது. தன்னை பற்றியும் தனக்கு முன்பு இருந்த காரியங்களை பற்றியும் பல தலைமுறைகளை பற்றியும் மரியாள் சிந்தித்து பார்க்கிறாள். கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று அங்கீகரித்து கூறுகிறாள். தேவனிடத்தில் கிருபையும் இரக்கமும் தாராளமாக உள்ளது. நாம் பாவிகளாக இருக்கையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மை ரட்சிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். இதன் மூலமாக அவருடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் வெளிப்படுகிறது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மீது இருக்கும். இந்த இரக்கத்தை தேவன் விரிவுபடுத்தி மனுக்குலத்தில் உள்ள எல்லோருடைய ரட்சிப்புக்காகவும் மேசியாவை அனுப்பி தமது இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய ரட்சிப்பும் நித்திய நீதியும் கிடைத்திருக்கிறது. அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் கிடைக்கிறது. சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய இரக்கமும் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் தேவனிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். கிருபை பல வகைப்படும். ரட்சிக்கப்படும் கிருபை, சுகமாகும் கிருபை, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் கிருபை, ஜீவ கிரீடம் சூட்டப்படும் கிருபை போன்ற ஏராளமான கிருபைகளை கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் தருகிறார். தேவன் தமது தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களை கனப்படுத்துகிறார். இரக்கம் காண்பிக்கும் இதே தேவன் மகிமையான காரியங்களையும் செய்கிறார். வல்லமையான காரியங்களையும் செய்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கும் போது தமது கரங்களினால் அவர்களை தாங்குகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிக்கிற அதே சமயத்தில் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடிக்கிறார். இருதயத்தில் அகந்தை உள்ளவர்கள் உலக பிரகாரமாக தங்களை பற்றி பெருமையாகவும் அகந்தையாகவும் சிந்திப்பார்கள். மற்ற எல்லோரையும் விட தாங்களே உயர்ந்தவர்கள் என்று ஆணவமாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்து போடுகிறார். அவர்களை தாழ்த்துகிறார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளிவிடுகிறார். தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்கிறார். பலவான்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் போது தங்கள் பதவியும் ஆசனங்களும் நிலைத்திருக்கும் என்றும் அதை யாராலும் அசைக்க முடியாது என்றும் இருமாப்போடு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ பலவான்களை அவர்களுடைய ஆசனங்களில் இருந்து தள்ளிவிடுகிறார். அவர்களை தாழ்த்துகிறார். அதே வேளையில் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட பராக்கிரமம் மிகுந்த காரியம் அனைத்தையும் கர்த்தர் தமது புயத்தினாலே செய்கிறார். தாழ்மையானவர்கள் தங்களது சுய முயற்சியினால் உயர முடியாது. ஆனால் கர்த்தரோ வல்லமை உடையவர், மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். தாழ்மையானவர்களை உயர்த்துவதும் கர்த்தருடைய வல்லமையான காரியமாகும். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யங்களில் பெருமைப்படுவார்கள்.
பணத்தால் எதையும் செய்ய முடியும் என்று ஆணவத்தோடு இருப்பார்கள். தரித்திரர் பசியோடு இருப்பார்கள், புசிப்பதற்கு கூட அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்காது. தரித்திரருடைய முழு குடும்பமும் கஷ்டப்படும். ஆனால் கர்த்தரோ தமது தெய்வீக பராமரிப்பினால் தரித்திரருக்கும் இறங்குகிறார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். அதே வேளையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடுகிறார். தங்களுடைய சுய முயற்சியினாலும் சுய பராக்கிரமத்தினாலும் சுய பலத்தினாலும் தங்களால் எல்லாம் ஆகும் என்று சிலர் நினைத்து இருமாப்பாக இருக்கிறார்கள். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கர்த்தர் அவமாக்கி போடுகிறார். இந்த உலகத்தில் தங்களுக்கு பெரிய காரியங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடுகிறார். தேவன் நல்லவர், தங்களை தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிறார். அவர்களுக்கு நன்மையான காரியங்களை நிறைவேற்றுகிறார். சுவிசேஷத்தில் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் விரிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசேயரும் சதுசேயரும் ஆவிக்குரிய ரீதியாக மார்க்க காரியங்களில் தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ இவர்களை புறக்கணித்துவிட்டு ஆயக்காரரையும் பாவிகளையும் தமக்கு சிநேகிதர்கள் ஆக்கிக் கொண்டார். பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் சிலாக்கியத்தை ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து வாய்க்க பண்ணி இருக்கிறார். யூதர்கள் நியாய பிரமாணங்களை கடைபிடித்து நீதியாக ஜீவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். இது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு மாம்சத்தின் பிரகாரம் பலவான்களையும் ஞானிகளையும் தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. இந்த பூமியில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் மாம்சத்தின்படி ஞானிகளையோ வல்லவர்களையோ பிரபுக்களையோ தெரிந்தெடுக்கவில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தர் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தாழ்த்துகிறார். ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிடுகிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களையோ உயர்த்துகிறார். ஆசனங்களில் இருந்து தள்ளப்பட்ட பலவான்கள் பார்வோன், கோராகும் அவனுடைய புத்திரரும், ஆமான், நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், அமத்சியா, உசியா, பெருமையுள்ளோர் அனைவரும் உயர்த்தப்பட்ட தாழ்மையுடையவர்கள். யோசேப்பு, தாவீது, மொர்தகாய், தானியேல், யோவான், மரியாள், இயேசு, தாழ்மையுடையவர் அனைவரும். பசியுள்ளவர்கள். ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் தங்களை ஐஸ்வர்யவான்களாக நினைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவன் இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடுவார். வேறு சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் பசி உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் அவரை பற்றிய வெளிப்பாடுகளும் தங்களுக்கு தேவை என்று தாகத்தோடு இருப்பார்கள். இவர்களை தேவன் நன்மையினால் நிரப்புவார். அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து இளைப்பாறுதல் அடைவார்கள். தாகமுள்ளவர்கள் இயேசுவிடத்தில் வந்து பானம் பண்ணுவார்கள். லவோதிக்கேயா சவியாரைப் போல ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் பெருமையோடு இருப்பார்கள். தங்களுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்வார்கள். சுய பெருமையோடும் சுய திருப்தியோடும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வமும் இருக்காது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களுக்கு கர்த்தர் ஒன்றும் கொடுக்காமல் அவர்களை வெறுமையாய் அனுப்பி விடுவார். அவர்கள் சுய பெருமையில் நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாத வெறுமையோடு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். கர்த்தருடைய தாசனாகிய இஸ்ரவேல்.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எப்போதுமே மகிமையாகவும் பலமாகவும் இருப்பார். அவர்களுக்கு விசேஷித்த வழியில் ஆதரவு கொடுப்பார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை கர்த்தர் ஆதரிக்கிறார். அவர்களை தமது கரத்தினால் எடுத்து அவர்கள் கீழே விழுந்து விடாதவாறு தமது கைகளினால் ஏந்தி செல்கிறார். பல சமயங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதபடி இருந்தார்கள். அப்போதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலை ஆதரித்து உதவி செய்திருக்கிறார். முற்பிதாக்களுக்கும் அவர்களுடைய சந்ததியாருக்கும் இரக்கம் செய்வதாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியாவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவிகளுக்கு தமது கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே மனுக்குலத்திற்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய கிருபையும் இரக்கமும் ஆகும். கர்த்தர் தாம் இரக்கம் செய்ய நினைப்பதை நினைவு கூறுகிறார். வரலாற்றின் எல்லா காலங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுபோல் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அவர்களுடைய ஆசீர்வாதங்களில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் பாடுகளிலும் வேதனைகளிலும் நிறைந்திருந்த போது கர்த்தர் அவர்களை மறந்துவிட்டாரோ என்றும் கர்த்தருடைய கிருபை தங்களுக்கு மறைக்கப்பட்டதோ என்றும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தாம் இரக்கம் செய்ய நினைப்பதை ஒருபோதும் மறந்து போவதில்லை. ஆபிரகாமிற்கும் அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைக்கிறார். பூர்வ காலங்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறவர். தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்தாரோடு கர்த்தர் பண்ணிய உடன்படிக்கையையும் வாக்கு தத்தத்தையும் அவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. தேவனுடைய இரக்கம் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாம் இரக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதை முற்பிதாக்களுக்கு சொல்லியிருந்தார். அதன் பிரகாரம் ஆபிரகாமிற்கும் அவருடைய சந்ததியாருக்கும் தேவன் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைக்கிறார். ஆபிரகாமின் வித்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் அவருடைய பிள்ளைகள் மீது என்றென்றைக்கும் தங்கி இருக்கும். தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். பிதாக்களுக்கு சொன்னதை அவர் பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றுவார். தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிக்கிறார். 3 மாதம் மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவருடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் கர்த்தரை துதித்து பாடுகிறாள். அவருடைய வீட்டில் ஏறக்குறைய எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கியிருக்கிறாள். நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் உருவாக வேண்டும். அப்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் தனிமையாக அமர்ந்திருந்து கர்த்தரை தியானித்து பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைவோம். மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் 3 மாதம் தங்கி இருந்து கர்த்தரை பற்றிய தியானத்தினால் மகிழ்ந்து களிகூறுகிறாள். 3 மாதத்திற்கு பின்பு மரியாள் நாசரேத்தில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்பி போகிறாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்துடனே இருந்தாள். யோவான் பிறக்கும் வரையிலும் அவளுடனே கூட இருந்திருக்க வேண்டும். மரியாள் தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். நாசரேத்திற்கு திரும்பி போனாள். யோசேப்பும் மரியாளும் இன்னும் சேர்ந்து வாழவில்லை. மரியாள் வீட்டை விட்டு சென்றபோது அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. மத்தேயு 1:18 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் உள்ள நிகழ்ச்சிகள் யூதேயாவில் மரியாள் தங்கியிருந்த 3 மாதங்களுக்கு பின்பு நடந்தவையாகும்.